வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்க அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க फ्रेंड्स. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்துட்டு நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலான பூரண கொல்கட்டை தான் செய்ய போறோம். அது எப்படி பண்றது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை, ப்ளஸ் வந்து நான் கொல்கட்டையில இதுல வந்து நான் நிறைய டைப் செஞ்சிருக்கேன். சோ அதெல்லாம் எப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொல்கட்டை செய்யறதுக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கணும். ஒரு கப்பில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணிக்கு வந்து அளவு கிடையாது, கொஞ்சம் கூடவோ குறையவோ நம்ம தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மாவு பிசையில் தண்ணி பத்தலை அப்படின்னா திருப்பி நம்ம இதே போல் நல்லா சூடு பண்ணி தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். சாப்பாட்டு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணிக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு ஆயில், கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி தளன்னு நல்லா கொதிக்கணும். இந்த போல் நல்லா கொதிச்சு நம்ம மாவில் சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா தான் கொல்கட்டை வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்கும். ப்ளஸ் வந்து கொல்கட்டை விரிசல் விடாது. ஓகேங்களா? இப்போ அப்போ மாவு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். 3 கப் மாவு அப்படின்னா கிட்டத்தட்ட 350 கிராம் அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ தண்ணியை வந்து நம்ம ஃபுல்லாக சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த போல் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. மாவு இப்போ தனித்தனியாக இருக்குது. இது எல்லாம் ஒன்று சேர வர்ற போல் அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து நல்லா இப்படி கலந்து விடணும். ஓகேங்களா? தண்ணி வந்து சடார்னு நிறையா ஊற்றவும் கூடாது. இந்த போல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. மாவு இப்போ பாருங்கள் எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி இருக்குது இல்லைங்களா? இது அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. கை தொட்டு பிசைகிற அளவு வெதுவெதுப்பான சூடு வர அளவுக்கு நம்ம மாவு அப்படியே வச்சிடணும். மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ண முன்னாடி நான் வந்து நெய் தொட்டு நான் பிசைஞ்சிருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட தொட்டு பிசைஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த மாவு அப்படியே இருக்கட்டும். உணராமல் இருக்கிறதுக்காக ஒரு துணியில் ஈரம் பண்ணி நான் மேலே வச்சுருக்கேன். மாவை நல்லா மூடி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் 3 ஏலக்காய், 1.25 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுனாலும் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து எள்ளை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. எள்ளு வந்து லைட்டாக அந்த வெடிக்கும் இல்லைங்களா, பட்டு பட்டுன்னு வெடிக்கிற மாதிரி வர்ற ஸ்டேஜ் வரையிலும் நல்லா இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் சின்ன கப் அளவுக்கு 1.5 கப் அளவு நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்த்துக்காமல் வெறுமனே பேனில் வச்சுட்டு நல்லா இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, பட் தேங்காயில் உள்ள ஈரம் எல்லாமே வற்றி வரணும். அந்த அளவுக்கு நல்லா இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து பெரட்டையில் அந்த ஈரம் இருக்க அந்த ஒரு மாதிரி சரசரன்னு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா, அந்த சவுண்டு இல்லாமல் தேங்காய் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கணும். அந்த வரையிலும் இதே போல் தான் அந்த வரையிலும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ஆனால் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஆனால் அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா தேங்காய் டக்குன்னு தீஞ்ச மாதிரி ஆயிரும், கொல்கட்டையோட வாசனையே போயிடும். ஓகேங்களா? இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். வறுத்த எள்ளு, ஏலக்காய், சின்ன கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டுட்டு இந்த போல் எடுத்துக்கணும், கொஞ்சம் கொரகொரப்பாக. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறத நம்ம மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. அடுத்தது நம்ம வறுத்த தேங்காவை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இதில் தண்ணியெல்லாம் நம்ம எதுவுமே விட போகிறதில்ல, பாகு காய்ச்சியும் தேங்காய்க்கு சேர்த்துக்க போகிறதில்ல. சரிங்களா? இப்போ இதை வந்து துருவன தேங்காய் நல்லா ரோஸ்ட் பண்ணதை உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு பெரிய அச்சு போல் வெல்லம் எடுத்து அதையும் இந்த போல் நுணுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இனிப்பு வந்து நான் வந்து கரெக்டாக ஒரு பெரிய அச்சு வந்து வெல்லம் எடுத்திருந்தேன். எனக்கு அதோட இனிப்பு கரெக்டாக இருந்தது. உங்கள் வெல்லத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி, உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ரெடியாக இருக்கட்டும். பூரணம் தயாராகிருச்சு. அடுத்தது இப்போ மாவு மேலேருந்து அந்த துணியை எடுத்துகிட்டு லைட்டாக கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் போல் மாவு எடுத்து இந்த போல் உருண்டை பண்ணலாம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் பிகினர்ஸ் கூட அவ்வளோ அழகாக பண்ணிடலாம். இது வந்து லைட்டாக அப்படி கை வச்சு தட்டமாக அப்படி பண்ணிகிட்டே வந்தீங்க, சுற்றி சுற்றி பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக ஈவனாக வரும்.
இப்போ நல்லா தட்டமாக பண்ணதுக்கப்புறமா பூரணத்தை உள்ளே வச்சுட்டு இந்த கை இப்படி மேலே மடக்குனிங்க அப்படின்னா அந்த மேலே ஒட்டியிருந்த மாவு அழகாக வெளில வந்துடும். வந்தோடனே இந்த போல் ஒட்டி விட்டுருங்க. பூரணம் வந்து ஏன் நம்ம ஸ்பூனில் எடுத்து உள்ளே விடுறோம் அப்படின்னா கை பட்டுதுன்னா இல்லை வெளியில் மாவில் பட்டாலும் நமக்கு அந்த மாவு ஒட்டி வராது. கையில் பட்டாலும் மாவில் ஒட்டுச்சு அப்படின்னா மாவு அந்த கொழுக்கட்டையோட மாவு சேர்ந்து வராது. ஸோ அதுக்காக தான். இப்போ திருப்பி அடுத்தது ஒரே இதில் பவுலில் எடுத்துக்கலாம். ஒரு ஈவனான ஒரு சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் கையோட அகலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈவனான அளவுக்கு பவுல் மாதிரி எடுத்து இந்த போல் தட்டமாக பண்ணுங்கள். கை அளவை விட மீறி போச்சுன்னா உங்களால் பிடிச்சு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதில் நான் நிறைய டைப்பில் கொல்கட்டை மாடல் செஞ்சுருக்கேன். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ மோல்டு இல்லாமையே இப்போ அழகாக நம்ம மோதக கொல்கட்டை செஞ்சிட்ருக்கோம். நம்ம அந்த மேலே கோன் ஷேப் வர்றது பாருங்கள் எப்படி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையில் இப்படி சுற்றி சுற்றி உருட்டி வந்துட்டே இருந்துட்டு இப்படி மேலே லைட்டாக கூம்பு மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா மோதக கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இதே போல் இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி தட்டமாக பண்ணிக்கோங்க. லைட்டாக கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த கொல்கட்டை ஒட்டி வராமல் விரிஞ்சிருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டு நீங்கள் அது மேலே நீவன மாதிரி பிடிச்சு விட்டீங்க அப்படின்னா மாவு வந்து ஒட்டி வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதுலேயே வந்து நம்ம பிடி கொல்கட்டை மாதிரி தான் பண்ண போகிறோம். பூர்ணத்துலேயே பிடி கொல்கட்டை. உங்களுக்கு இதில் என்ன மாடல் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மாடல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம மோல்டே இல்லாமல் கையிலேயே ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்கள் இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஒரு பாலித்தீன் ஷீட்டில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு உருண்டை எடுத்து அதில் வச்சுட்டு அந்த மேலே பாலித்தீன் பேப்பரை மூடிக்கோங்க. கையில் ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா ஒரு ஈவனான அடியில் சமமான கிண்ணமோ இல்லை ஒரு சின்ன தட்டோ எடுத்து லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த போல் உங்களுக்கு தட்டமாக வந்துடும். சரிங்களா? அதில் நீங்கள் வந்து சென்டரில் பூரணத்தை வச்சுட்டு பேப்பரை அப்படியே மேலே மூடி விட்டீங்க அப்படின்னா இந்த கொல்கட்டை வந்து மூடிடும் உங்களுக்கு. மவுத்தை மட்டும் நல்லா அமுத்தி விட்டுட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து சென்டரில் மட்டும் நான் அமுத்தி விட்டுருக்கேன். இந்த டைப் கொல்கட்டை பாருங்கள். இப்போ இந்த அடி பக்கத்தை இந்த மேல் இதில் ஒட்டி விட்டுறணும், அவ்வளோதான். இது அதை விட ரொம்ப ஈஸியாக இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லாவே ஈஸியாக இருக்குன்னு உங்களால் ஈஸியாக செஞ்சிட முடியும். அவ்வளோதான். அடிப்பக்கத்தை மேலே ஒட்டி விட்டுருங்க. இதை அப்படியே லைட்டாக மடக்கி விட்டுட்டு ஒரு வால் போல் நீங்கள் அப்படியே அழகாக விரித்த மாதிரி லைட்டாக உள்ளே வந்து விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சுது. ரொம்ப சூப்பராக இது இன்னொரு டைப்பில் கொல்கட்டை தயாராகிருச்சு. இன்னொரு மாடல் பாருங்கள், இது அழகாக இருக்குது பாருங்கள். அப்பப்போ மாவு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த போல் லைட்டாக அழுத்தி விட்டுகிட்டே இருங்க. மாவு அங்கங்கே தூக்கி இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக உணர்ந்து போயிடும். அதுக்காக தான் இப்படி உருண்டை போட்டுட்டு லைட்டாக கை உள்ளே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா நமக்கு ஒரு சொப்பு மாதிரி ஒரு கிண்ணம் மாதிரி நமக்கு கிடைக்கும். கிண்ணம் மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு கிண்ணம் மாதிரி பண்ணுறதுக்கு வரல அப்படின்னா இந்த போல் அழகாக நீங்கள் தட்டு மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி ஐ திங்க் ஈக்குவண்ட்டாக ஒரு ஃப்ரீனஸாக வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சைடில் மடக்கி விட்டுட்டு இதை பூரணத்தை நல்லா உள்ளே வச்சுட்டு இதை அப்படியே நம்ம ஒரு பால் போல் பண்ண போகிறோம். இது அப்படியே உருண்டை கொல்கட்டை, ப்ளைனாக உருண்டை கொல்கட்டை. மேலே வந்துட்டு மாவு இருக்குது, உள்ளே வந்து பூரணம் இருக்குது. நம்ம அதை அழகாக பண்ணிட்டோம் பாருங்கள். பால் மாதிரியே இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இதே போல் பண்ணிக்கோங்க. மேலே முடியாச்சு. இது வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இதை இப்போது மூடினதுக்கப்புறமா ஜஸ்ட் வந்து இந்த கார்னர் நல்லா ஒட்டி விட்டுருங்க. ஒட்டினதுக்கப்புறமா இந்த கை வச்சு லைட்டாக அப்படியே மடக்கி விடுங்க.
ரொம்ப பெருசாலாம் மடக்கணும்னு தேவையே கிடையாது. லைட்டாக அப்படியே மடக்கி விட்டுங்க, லைட்டாக அழுத்தி விட்டீங்க அப்படின்னாவே போதும். இது வந்து ரொம்ப சூப்பராக ஃப்ளார் மாதிரி ரெடி ஆயிருச்சு. இது வந்து உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்ததுன்னா கையை வந்து இப்படி குழி மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம மேலே இதை கூமாச்சியாக பண்ணல, ஜஸ்ட் வந்து அப்படியே ஓப்பனாகவே விட்டுருக்கோம். இதுவும் ஒரு டைப் தான், இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது மோதக கொழுக்கட்டை தான் இதுவும் பண்ண போகிறோம். இது பாருங்கள், இது நல்லா கை வச்சு நல்லா உருட்டி விட்டாச்சு, மேலே வந்து நல்லா ரெடி பண்ணியாச்சு. நல்லா கூமாச்சியாட்டம் அழகாக வந்திருக்கு பாருங்கள். விரிசல் இல்லாமல் வருது பாருங்கள் கொழுக்கட்டை. ஏன் நம்ம சுடு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, இந்த மாதிரி சுடு தண்ணி நல்லா கொதிக்க ஊற்றணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி விரிசல் வராது மாவில். கொஞ்சம் தண்ணி ஆறி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக விரிசல் வரும். ஸோ அதுக்காக தான். இது வந்து நம்ம மோல்டில் இருந்தது அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். கத்தியோட பேக் சைடை திருப்பி வச்சுட்டு இதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு அச்சு மாதிரி விழுகுது பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், மோதக கொழுக்கட்டையில் இது ஒரு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எல்லாமே இதை நம்ம பண்ணி முடிச்சாச்சு. பூரம் நமக்கு தீர்ந்துருச்சு. வெறும் ஒயிட் மாவு மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த போல் குட்டி குட்டியாக மணி கொழுக்கட்டை மாதிரி உருட்டி விட்டுருங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. உப்பு கொழுக்கட்டை தானே, ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அடுத்தது வந்து மாவு பூரணம் ரெண்டுமே கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து கொழுக்கட்டையில் ஸ்டஃப் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டையும் ஒன்று போல் பிசைஞ்சிட்டு இந்த போல் பிடி கொழுக்கட்டை மாதிரி பண்ணிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச மாடல் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாடலில் எது ட்ரை பண்ணிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கொழுக்கட்டை எப்படி ஃபைனலாக வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாம். நான் துணி போட்டுட்டு இட்லி தட்டில் வேக வைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு இடியாப்ப தட்டு இருந்தது அப்படின்னா அதில் வந்து மேலால் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொழுக்கட்டை வச்சு வேக வைங்க. ஜஸ்ட்டு வாழையில் கூட வச்சு நீங்கள் வேக வைக்கலாம். வாழையில் வைக்கல, வாழையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டை அது மேலே வச்சு ஆவியில் வேக வச்சு எடுங்க. ரொம்ப சூப்பராக விநாயகர் சதுர்த்தி என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா அழகாக அடுக்கி வச்சாச்சு. 10லேருந்து 15 நிமிஷம் போல் கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டை வெந்துருச்சா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்கு மூடி ஓப்பன் பண்ணிட்டு லைட்டாக கையை ஈரம் பண்ணிவிட்டு கையை இந்த கொழுக்கட்டை மேலே வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம கையில் கொழுக்கட்டை வந்து ஒட்டாமல் வரணும். அப்படி வந்தது அப்படின்னா கொழுக்கட்டை வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி எடுக்கையில் பார்த்து கவனமாக எடுங்க, கையில் ஆவி பட்டுரும். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா கொழுக்கட்டையும் அழகாக வெந்து ரெடி ஆயிருச்சு. இனிமேல் இதை வந்து அழகாக சூடாக சாமிக்கிட்ட படைச்சிட்டு பரிமாற வேண்டியதான். ரொம்ப சூப்பரான விதவிதமான டைப்பில் கொழுக்கட்டை தயாராகிருச்சு. கண்டிப்பாக இதில் நீங்கள் எந்த டைப் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ.